ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன கட்டிங்னா, கத்தியில் தண்டு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அருவாமனையில் கட் பண்ணுவாங்க. நீங்கள் தண்டு இது மாதிரி கட் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் அதை காமிக்கணும்னு நினச்சேன். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ரவுண்டாக முதல்ல கட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பீஸ் அதை சேர்த்து, அதுக்கப்புறம் அதை குறுக்கால போட்டு சன்னமாக கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பொடியாக எவ்வளோ பொடியாக அருவாமனையில் கூட இவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு வைப்பேன். தயிர் போட்டு வைப்பாங்க ஒவ்வொருத்தர் கருக்காமல் இருக்கிறதுக்கு. நான் சும்மா வெறும் தண்ணியில் தான் போட்டேன்னா உடனே சமையல் பண்ண போகிறேன். அதனால் இந்த கட்டிங்கை உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் கத்தியை தான் யூஸ் பண்ணுறாங்க. யாரும் அருவாமனையில் உட்காந்துலாம் கட் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு எல்லா காயும் கட் பண்ணுறது ஈஸி. இந்த தண்டெல்லாம் அவங்க செய்யவே மாட்டாங்க. ஏன்னா இது எப்படி கட் பண்ணுறதுனே தெரியாது. அதுக்காக இந்த ஒரு கட்டிங் வீடியோ போட்டோம்னா அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நினச்சி அதை போடணுன்னு நினச்சி போட்டுறேன். இது பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் செய்கிறது. ஏன்னா இதெல்லாம் எடுக்கிறது நம்ம கட் பண்ணுறப்போ அப்படியே எடுக்கணும். எல்லாமே லைவாக எடுத்துகிட்ருக்குறேன். அதனால் ஷேர் பண்ணுங்கள், கட்டிங் பண்ணுறத பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள், சரிங்களா? இது கட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு கட்டிங்கும் காமிக்கணும்னு நினச்சேன். வெங்காயம் நான் சன்னமாக கட் பண்ணுவேன். அது எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். சன்னமாக முதல்ல இது போட்டுட்டு அதை குறுக்கால போட்டு அதை அப்படியே கட் பண்ணுவேன். அப்போ பொடியாக வரும் நம்மளுக்கு. அது ஒரு மெத்தடு. அதுதான் இந்த வெங்காயத்தை கத்தியில் கட் பண்ணுறப்ப எப்படி இப்போ அவ்வளோ சன்னமாக கட் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணணுன்னு நினச்சேன். அதனால் வெங்காயம் கட் பண்ணுறதையும் உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்லேயே வச்சு அதை எடுத்துருக்கேன் பாருங்கள். அது முதல்ல இப்படி குறுக்கில் போட்டு சன்னமாக இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுட்டு அதை குறுக்கால ஸ்லைஸ் மாதிரி போட்டு அப்புறம் கட் பண்ணணும். அப்படி போட்டு அதை கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணோம்னா நல்லா சன்னமாக அப்படியே பொடியாக வரும். எவ்வளோ பொடியாக வேணும்னா, அப்போ நான் ஒரே ஒரு தடவை தானே கட் பண்ணுறேன். நீங்கள் அது மாதிரி 3-4 தடவை போட்டிங்கன்னா இன்னும் பொடியாக வரும். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணலாம். வெங்காயம் கட் பண்ணுறது அதுதான் மெத்தடு. அதனால் கத்தியில் எப்படி கட் பண்ணுறாங்கங்கிறத இந்த வெங்காயம் கட் பண்ணுறதையும் தண்டு கட் பண்ணுறதையும் உங்களுக்கு காமிக்கணுன்னே இன்றைக்கி பிரத்யேகமாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள். அதே மாதிரி கட் பண்ணி பழகிக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி பச்சை மிளகாய் கட் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்படி கையில் வச்சுட்டு தான் கட் பண்ணணும். வச்சுட்டு அது குறுக்கால 2 இப்படி 2 போட்டு அதுக்கப்புறம் அதை பாதியாக கட் பண்ணுவேன். அப்படியே இதை பச்சை மிளகாயை இது டேபிள் மேலே வச்சுட்டு கட் பண்ணக்கூடாது.